பிரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கொளுத்தி போடும் காங்கிரஸ். திமுகவை பார்த்து பயப்படுகிறதா காங்கிரஸ்? திமுக மீது ஏன் இவ்வளவு வன்மம்? ஏன் காங்கிரஸ் திமுகவினுடைய 22 எம்பிகளை நம்பி இருக்கிறாங்க? சமீபத்துல காங்கிரஸ் திமுக விட்ட உதவி கேட்டாங்க. எங்களுக்கு நீங்க நாடாளுமன்றத்துல ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? ஏன்னா தொகுதி மறுவரைய கொண்டு வராங்க, அதனால உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது, தயவு செய்து நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தப்பி தவறி கூட பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாதீங்க. நீங்க ஆதரவா செயல்பட்டா கூட பரவாயில்ல, வாக்கெடுப்புல நீங்க வெளிநடப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க, உள்ள இருந்து எதிர்த்து வாக்களிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் திமுக கிட்ட பயங்கரமா கெஞ்சினாங்க. சோ இதனால திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல இருந்தாலும் உடனடியா எம்பிகளை எல்லாரையும் கான்பரன்ஸ் மூலமா கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒருபோதும் காங்கிரஸுக்கு ஏறெடுக்கிற அந்த நாடாளுமன்றத்தில் ஏறெடுக்கிற எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயோ இல்ல எந்த ஒரு மீட்டிங்லயோ கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. மாநில கட்சிகள் அந்த சார்ந்த எடுத்த அந்த போராட்டங்களுக்கோ இல்ல அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கோ அதுல நீங்க போய் கலந்துக்குங்க, அந்த கூட்டங்களுக்கு போய் கலந்துக்குங்க. ஆனா காங்கிரஸ் தலைமை தாங்குகிற எந்த ஒரு கூட்டத்துக்கும் நீங்க போக கூடாது அப்படின்னு திட்டவட்டமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அது போக மாநில உரிமைகளுக்காகவும் மாநிலத்தினுடைய சுயாட்சிக்காகவும் அரசியலமைப்புக்கு எதிராக பாஜக பல விஷயங்களை செய்தா அதை நீங்க போல்டா எதிர்த்து நீங்க குரல் கொடுங்க, அதுல ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள வேண்டாம், எதிர்கட்சிகளா ஒன்றா இணைந்து நீங்க அதுல செயல்படணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, தெள்ள தெளிவா சொன்னார். சோ இதனுடைய நீட்சியா இன்னைக்கு பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறாங்க காங்கிரஸ். ஏன் இவ்வளவு வன்மமா இருக்கிறாங்க திமுக மேல அப்படின்னா, காங்கிரஸுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்துல நம்மள ஒழிச்சு கட்டிடுவாங்களோ, அத்தோட அவ்வளவுதான், தொகுதி மறுவரையை கொண்டு வந்துட்டா நம்முடைய கதை க்ளோஸ், இனி ஜென்மத்துக்கு நம்மளால எழுந்துக்க முடியாது, நம்ம அவ்வளவுதான், பாஜகவே மொத்தமா என்ன பண்ணிடும், காங்கிரஸா மாறிடும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வந்துட்டா எந்த அளவுக்கு இது காங்கிரஸ் வீழ்ச்சி அப்படின்றத பார்க்கணும். மற்ற கட்சிகளை விட்டுருங்க, நாங்க ஆட்சி கட்டுல உட்காரணும், பிரதமர் ஆகணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்களே காங்கிரஸ், அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது வீழ்ச்சி தெரியுமா? இனி ஜென்மத்துக்கு அவங்களால ஆட்சி கட்டில உட்கார முடியாது. பிரதமர் பதவியா எங்க இருக்கு, அந்த சீட்டு எங்க இருக்கு அப்படின்னு தொழுவுல இருந்து பாக்குற ரேஞ்சுக்கு தான் காங்கிரஸ் இருக்குமே கண்டி, அந்த பிரதமர் சீட்டுக்கு பக்கத்துல கூட போய் உட்கார முடியாது, அப்படி ஒரு எட்டாக்கனியா மாறிடும் அப்படின்றது தான் இங்க எல்லாருடைய பேச்சா இருக்கு. சோ அதன் அடிப்படையில திமுகவுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது. 22 எம்பிகள் வச்சிருக்கிற திமுகவுடைய உதவி காங்கிரஸுக்கு ரொம்ப பலமா அப்படின்னா, அது பெரிய பலங்க, பலாப்பழத்தோட பெரிய பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலமான ஒரு 22 எம்பிகள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்ப திமுக இந்த தொகுதி மறுவரைய ஆதரிக்குதா எதிர்க்குதா அப்படின்ற ஒரு கேள்விதான் காங்கிரஸுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டங்களை கலந்துக்க கூடாது, அவாய்ட் பண்ணணும். ஏன் காங்கிரஸ் இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அவங்க செஞ்ச பெரிய துரோகம். இத காங்கிரஸ் இப்ப ஃபீல் பண்றாங்க, அவசரப்பட்டுட்டோமோ, ஒருவேளை விசிகா இடதுசாரிகள் ஐயுமல் போன்ற கட்சிகள் மாதிரி இங்க கேட்டுக்கிட்டு போயிருந்தா காங்கிரஸ் இந்த அளவுக்கு திமுக எதிர்த்திருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க டீசென்டான பாலிடிக்ஸ் என்ன பண்ணாங்க, கையில் எடுத்தாங்க. சோ என்னதான் திமுக இங்க தோத்துருச்சு, அவங்களுடைய உதவியால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதனால அவங்க நாலேஜுக்கு கொண்டு போயிட்டு நம்ம போவோம், ஒரு ஆலோசனை கேட்போம். இது மாதிரி எங்களுக்கு ஆதரவு கேட்கிறாங்க, நீங்க என்னென்ன சொல்றீங்க சொல்லுங்கண்ணே, நாங்க அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவோ இடதுசாரிகளோ போய் ஆலோசனை கேட்டாங்க, ஆலோசனை பண்ணாங்க, ஆலோசிச்சு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க. இவங்க எப்படி டீசென்டான பாலிடிக்ஸை கையில் எடுத்தாங்களோ அதே டீசென்டான பாலிடிக்ஸை திமுகவும் கையில் எடுத்துருச்சு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, உங்க விருப்பனே, நீங்க என்ன வேணா செய்யுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா கூட்டணி உடையாம இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாரா? அதாவது ஸ்டாலினோட பர்மிஷனோட போய் தான் அங்க என்ன பண்றாங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு விஜயனுடைய ஆட்சி திமுகவுடைய ஆட்சி அப்படிதான் சொல்லணும். பேசிக்கலாம், என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிற அந்த சேர்ல 4 காலுனா
3 காலு திமுக போட்ட பிச்சை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓகே சொல்லி இல்லனா இவங்க 3 பேர் வந்திருப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் சொல்றதபடி பார்த்தா திமுக எங்களை நிர்பந்தித்திருந்தால் நிர்பந்தித்திருக்கலாம். திமுக கூட்டணியிலிருந்து எங்களை வெளியேறாம கட்டுக்குள்ள வச்சிருந்தா வச்சிருக்கலாம். ஆனா அவங்க அதை செய்யல. அதை அவங்க விரும்பல. டீசென்டான பாலிடிக்ஸ கையில் எடுத்தாரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதனால நாங்க ஃப்ரீயா வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. சோ இது போல காங்கிரஸ் செயல்பட்டு இருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா காங்கிரஸ் முதுகுல குத்திக்கிட்டு என்ன பண்ணாங்க? ஆளா போயிட்டு என்ன பண்ணாங்க? துண்ட போட்டாங்க. நாங்க கூட்டணியை முறிச்சிட்டு தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. சோ இந்த துரோகத்தை தான் திமுகவால சகிச்சுக்க முடியல. எத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய சர்க்கிள்ல உங்களுடைய பிரச்சனைகள்ல நாங்க தோளோட தோள் நின்னுருந்திருக்கோம். உங்க மேல வந்து விழுந்த அவமானங்கள்லாம் எங்க மேலயே விழுந்திருக்குது. சோ நீங்க பண்ண குற்றச்சாட்டுகள நாங்களும் அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்? பழிய சுமந்திருக்கிறோம். சோ அப்படி உங்களுக்கு தோளுக்கு தோளா இருந்து எல்லா விஷயத்தையும் நாங்க செஞ்சா எங்க முதுகுல குத்திட்டு போறீங்களா? அப்படின்னு திமுக நினைச்சதுனால தான் இன்னைக்கு காங்கிரஸ வலுவா எதிர்க்கிறாங்க. நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் தலைமையிலான நடக்கிற கூட்டங்களுக்கோ, இல்ல ஆர்ப்பாட்டங்களுக்கோ, இல்ல எந்த ஒரு விஷயத்துக்கோ திமுகவுடைய எம்பிகள் கலந்து கொள்ள கூடாது. மாநில கட்சியை கூட நம்பிரலாம். ஆனா தேசிய கட்சியான காங்கிரஸையும் பாஜகவையும் நம்பவே கூடாது. ஒரே நேர்கோட்டில தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பாஜக லெஃப்ட்னா காங்கிரஸ் ரைட், எதிரினா எதிரி தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு. ஏன்னா மாநில கட்சிகளை நம்பிடலாம், இந்த தேசிய கட்சிகளை நம்பவே கூடாது. பாஜக கூட நம்பிடலாங்க. அவங்களாம் ஸ்ட்ரெயிட் கன் ஃபார்வர்டில் நின்று எதிர்க்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் மறைமுகமா பின்னாடி இருந்து நம்மளுக்கு குழிய தோண்டி எதிர்க்கிறாங்க இப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேச்சு திமுகவில இருந்து வருதுன்னா அவங்க எந்த அளவுக்கு அடிபட்டிருப்பாங்க அப்படின்றதா இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதனாலதான் காங்கிரஸ் உள்ள ஒட்டும் இல்ல உறவு இல்லை. நாடாளுமன்றத்தோட என்ன பண்ணிட்டாங்க? சேரெல்லாம் பிரிச்சுட்டாங்க, இருக்கைகளை பிரிச்சுட்டாங்க. 2 அவைகளும் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சேரெல்லாம் பிரிச்சுட்டாங்க. காங்கிரஸ் திமுக தனித்தனி தான், அவ்வளவுதான். இப்போ திமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நீங்க தொகுதி மறுவரையை கொண்டு வரீங்கன்னா ஈக்குவலா கொண்டு வாங்க. உத்தரப்பிரதேசத்துல நீங்க எவ்வளவு சீட் ஏத்துறீங்களோ அதே ஈக்குவல் இங்க இருக்கு. நீங்க 7.3% நீங்க சீட் ஏத்துறீங்கன்னா அதே 7.3 தமிழ்நாட்டுக்கு ஏத்தணும். உதாரணத்துக்கு 80 சீட் உத்தரப்பிரதேசத்துல எம்பி சீட் இருக்குது. இது அவங்க உயர்த்தி டபுளா உயர்த்துறாங்க. 160 வருதுன்னா இங்க நம்மளுக்கு 39ல அப்படியே டபுளா மாத்தணும். நீங்க 20 சீட்டு கொடுத்து இங்க ஆப் பண்ற கதைலாம் கிடையாது. அவங்க சொல்றது அதான், உத்தரப்பிரதேசத்துல 80 சீட் இருக்கா, 40 சீட் உயர்த்துறீங்களா, இங்க எங்களுக்கு 40 சீட் உயர்த்துங்க. நீங்க 20 சீட் உயர்த்திட்டு 50 தொகுதி கொடுத்தீங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? இது ஒரு வகையில வந்து வஞ்சனை செய்யற மாதிரி தான். நீங்க அங்க உத்தரப்பிரதேசத்துல 40 தேர்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டில் 40 வேணும். அதுதான் இவங்களுடைய கருத்தா இருக்கு. சோ ஈக்குவலேஷன் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க மசோதாவை தாராளமா கூட இப்போ இங்க திமுக டீலிமிட்டேஷனுக்கு எதிரானதே கிடையாது. டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மாநிலமும் விரும்புது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனத்தொகை அதிகமாயிருச்சு. 39 எம்பி சீட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சோ தமிழ்நாட்டுக்கு பிரிச்சு கொடுக்கணும். சோ அப்படின்ற டீலிமிட்டேஷன் கண்டிப்பா வரணும். ஆனா இந்த டீலிமிட்டேஷனை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நீங்க வட மாநிலங்களுக்கு ஒரு பகுதியும் தென் மாநிலத்துக்கு ஒரு பகுதி நீங்க ஏத்துறீங்க. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க வட மாநில எந்த ஈக்குவலேஷன் ஏத்துறீங்களோ அதே ஈக்குவலேஷன் இங்க நீங்க தமிழ்நாடுல ஏத்துறீங்க, தென் மாநிலத்துக்கு ஏத்துறீங்கன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. அதுதான் திமுகவுடைய வாதமா இருக்கு. இத எதிர்த்தது அதாவது நம்மளுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் கடந்த ஆட்சியில திமுக இருக்கும் பொழுது தைரியமா ஆளா எதிர்த்தது. எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுதோ அந்தந்த மாநிலங்களுடைய முதலமைச்சரை கொண்டு வந்து இத தீர்க்கமா ஒரு எதிர்ப்பை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்பவும் பாஜக ஓரவஞ்சனை செய்யுமாகில், பாஜக தென் மாநிலம் வஞ்சிக்குமாகில் அதை முதல்ல எதிர்க்கிறது திமுக தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. காங்கிரஸ் கேட்டுக்கொள்றதுனாலயோ இல்ல இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க. பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சுக்குது, பேச்சுவார்த்தை. கார்த்தி சிதம்பரம் வா கூசாம பேசுறாருங்க. பாஜகவும் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அமைச்சரவையில போய் சேர போறாங்க. வெக்கமா இல்லையா? நான் கூசலியா உங்களுக்கு அப்படின்னு தான் திமுகவுல இருந்து கேள்விகள் கேட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அப்பட்டமான ஒரு பொய். நரேட்டிவ் செட் பண்றதுல தாவேக்கா ஒரு பக்கம் கை தேர்ந்தவர்களா இருந்தா அதே பாணியை வந்து காங்கிரஸ் இன்னைக்கு கை எடுத்திருக்கு. என்னன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்றாங்க. இது எந்த விதத்துல அதிமுக திமுக கூட்டணி சேருதுன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அதிமுகவை காலி பண்றீங்க.
இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்குதுன்னு சொல்றீங்க. இது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு திமுக வந்து பாஜகவை எதிர்த்தது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். தேர்தல் பிரச்சாரங்களையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி எழுந்தி அந்த மசோதாக்கள் எல்லாம் கிழிச்சு போட்டு எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்றதையும் நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இங்க 2 பேரும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. சோ காங்கிரஸ் இங்க கேட்டுக்கொள்றதுனாலயோ கெஞ்சுறதுனாலயோ நரேட்டிவ் செட் பண்றதுனாலயோ திமுக பாஜகவை எதிர்க்காது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டின் மேல நிறைய பாசம் இருக்கு. தமிழ்நாட்டின் மேல உரிமைகள் அவங்களை காக்கணும். தமிழ்நாட்டை மாநிலத்துடைய சுயாட்சி அவங்க காக்கணும் அப்படின்ற பொறுப்பு திமுகவே இருக்கு. அது ஆட்சியில இருக்கும் போதும் சரி, ஆட்சியில இல்லாத போதும் சரி, அந்த பொறுப்பு திமுகவுக்கு உண்டு. மாநிலத்தினுடைய உரிமைகளை காக்கிறதுக்கும், மாநிலத்துடைய சுயாட்சியை காப்பாற்றுவதற்கும், மாநிலத்தினுடைய மக்களுடைய நலனை காக்கிறதுக்கும் திமுக பொறுப்புணர்ச்சியோட இருக்குது. அது ஆட்சியில இருந்தா மட்டும் கிடையாது. ஆட்சியில இல்லைனாலும் அந்த பொறுப்புணர்ச்சி திமுகவுக்கு உண்டு. அதன் அடிப்படையில தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதி மறுவரையறைய கொண்டு வந்தாலும் எதிர்ப்பார். ஆனா இங்க ஆதரிக்கும் பட்சத்தில் இங்க ஈக்குவலேஷன் இருந்தா ஆதரிப்பாங்க, அதை கொண்டு வருவாங்க. ஈக்குவலேஷன் இல்லைன்னா அதை எதிர்ப்பாங்க அப்படின்னு திட்டவட்டமா திமுக இங்க சொல்றதையும் நம்ம இங்க பாக்குறோம். சோ இங்க 19 நீங்க வந்து இவங்க எதிர்க்க மாட்டாங்க, ஆதரிப்பாங்க, வாக்கு செலுத்திடுவாங்க, வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதை இவங்களதான் கட்டமைச்சுட்டு இருக்காங்களே கண்டி ஒருபோதும் திமுக இதை வந்து என்கரேஜ் பண்றதே கிடையாது. அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு 40 சீட்டு ஏத்துறீங்களா, அதே 40 சீட்டு தமிழ்நாட்டுக்கு ஏத்துங்க, ஆந்திராக்கு ஏத்துங்க. அதாவது அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த ஜனத்தொகை மாதிரி. இப்ப நீங்க ஜனத்தொகையை வச்சு மக்கள் தொகையை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, அங்க வந்து ஏத்துறேன்றீங்க. அப்போ இங்க வந்து மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல்ல வச்சு மாநிலக்கு இது வந்து பரிசுனா என்ன இது புரியவே இல்லைல்ல. சோ அப்படிதான் இங்க பாஜக வஞ்சனை செய்யுது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டுட்டு அந்த பக்கம் ஏத்திட்டு இந்த பக்கம் கட் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன பண்றாங்க, ஈக்குவலேஷன் கொடுக்குறாங்கன்னா அப்போ இதுல என்ன ஒரு ஓரவஞ்சனை பாருங்க, எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க பாருங்க தென் மாநிலங்கள் எல்லாத்தையுமே. சோ பாஜக பக்காவா பிளான் போடுறாங்க. ஒருவேளை இவங்க தொகுதி மறுவரையா அவங்க ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா தென் மாநிலங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவையே கிடையாது. பாஜக வட மாநிலங்கள்லயே மெஜாரிட்டியான சீட்டை அவங்க எடுத்துட்டு ஜெயிச்சிருவாங்க. எதனா ஒரு மசோதா கொண்டு வந்தா கூட அவங்களுடைய நாடாளுமன்றங்களையும் அதே போல மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் அவங்களுடைய உறுப்பினர்கள் வச்சு நிறைவேற்றிப்பாங்க. தென் மாநிலங்களுடைய குரல் நசுக்கப்படும். சோ இததான் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி இந்த மசோதாவை எதிர்த்தாங்க. கடந்த கூட்டத்தொடரில் எதிர்த்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டத்தொடரிலையும் இவங்க எதிர்ப்பாங்க. ஆனா இங்க பாஜக ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா, பாஜக ஈக்குவலேஷன் ரேஞ்சில் எல்லாருக்கும் ஏத்துறோம், 7.3% வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் நாங்க ஏத்துறோம் அப்படின்னா அதை நாங்க கொண்டு வருவோம். இதுல ஒரு பாயிண்ட் கம்மியானா கூட நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் திமுகவுடைய நிலைப்பாடு. சோ இதை புரிஞ்சுக்காம காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு தவறான பிம்பத்தை திமுக மேல சுமத்துறாங்க. இது கொஞ்சம் பதற்றமா தான் இருக்கு. காங்கிரஸ் வந்து திமுக செய்யற விஷயங்கள்ல பதற்றமா தான் இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, பயந்து போயிட்டு இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. திமுகவும் பாஜக கூட்டணி வைக்கிறாங்க, திமுக வந்து வெளிநடப்பு செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, திமுக ஆதரிச்சு வாக்களிக்கிறது ரெடியா இருக்காங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது சுத்த பொய். இது எல்லாமே காங்கிரஸ் உடைய பயத்தினால வருகிற பிதற்றல் அப்படின்றதா நம்மளால புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.